நிஃப்டி 1% அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோமா ஒரு 3% அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 3000 ருபீஸ் ப்ராஃபிட் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா டாடா பவர் வந்து ஒரு 4% அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப நாளாகவே டாடா பவர் வந்து ஒரு மேலே கீழே போயிட்டுருக்கு. இன்றைக்கி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி டாடா பவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பவர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே கொஞ்சம் அதே இடத்துல அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நீ வந்து நான் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அக்டோபர் 2021 இப்போ வரைக்கும் அதே ரேஞ்சிலே இருக்குது. ஸோ நீ மேலே போகணும்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசன் அப்படின்னா, டாடா பவர் வந்து எதுலாம் இருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது எதில் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா தெர்மல், அப்புறம் வந்து ஹைட்ரோ, அது மாதிரி க்ரீன் எனர்ஜியில் சோலாரில் தான் அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனே பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க மோஸ்ட்லி வந்து தெர்மல்லாம் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாமே க்ரீன் எனர்ஜியாக மாற்ற தான் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கோலில் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ கோல் ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் கம்மியாகும். ஸோ அவங்க அதை வச்சு அதிகமாக ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல. அதாவது இதே க்ரீன் எனர்ஜி அவங்க ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து அதிகமான ப்ராஃபிட் என்னால் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ அவங்க எல்லாமே வந்து க்ரீன் எனர்ஜிக்கு மாற்றிடுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அதிகமாக ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை. நெக்ஸ்ட்டு வந்து ஈவி சார்ஜிங்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டிவிஎஸ் குரூப்போட ஜாயின் பண்ணி அவங்களோட டிவிஎஸோட ஷோரூம்லேயுமே சார்ஜிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தனியாகவும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுலேயுமே நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் கார், பைக் எல்லாமே எலக்ட்ரிக் நிறையா ஃபியூச்சரில் நிறையா அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கான சார்ஜிங் செய்யும்போது நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு சோலார் ரூஃப்லேயுமே இருக்காங்க. சோலார் பேனல் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. இப்போ கொச்சி ஏர்போர்ட்லேயும் கூட சோலார் பேனல்லாம் போட்டுருக்காங்க. ஏன் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சோலார் பேனல் மாதிரி போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து பவர் வந்து கவர்மெண்ட்டு வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்லாக கமர்ஷியல் கரண்ட்டாக தான் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். கம்பேர்ட் டு நார்மலாக வீட்டில் வாங்குற கரண்ட் வந்து லோ ப்ரைஸில் கிடைக்கும். ஆனால் கமர்ஷியலாக வாங்கும்போது ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே சோலார் பேனல் போட்டால் அதுலேருந்தே கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செலவும் கம்மியாகும். ஸோ அதனால் நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதனால் ஃப்யூச்சரில் வந்து இது இல்லாமல் இங்கே வந்து நிறையா ஐஓடி ப்ராடக்ட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே நிறைய ப்ராஃபிட் பார்ப்பாங்க அப்படிங்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.